ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத் ஜெயசேவேசர். நான் வந்து இந்த சேனல் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ் போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து ஒரு ஃபோன் கம்பெனியோட சாஃப்ட்வேர் அப்டேட். எனக்கு வந்து நான் வந்து iOS தான் யூஸ் பண்ண கூடல. என்னோட ஃபோன், என்னோட பிசி எல்லாமே iOS. ஸோ அந்த அப்டேட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண நல்லா இருக்குன்னு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்க. ஸோ முதல்ல வந்து நான் iOS சிஸ்டத்தை எப்படி அப்டேட் பண்ண, ஐஃபோன் நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். எவ்ரி இயர் வந்து அவங்க புது சாஃப்ட்வேர் விட்டே இருப்பாங்க. போன வருஷம் 16, இந்த வருஷம் 17. ஸோ இப்போ வந்து 17க்கான பேட்டா, அதாவது டெஸ்ட் வெர்ஷன் வந்து கூடுதல் என்ன செய்வாங்கன்னா, இப்போ டெஸ்ட் பண்ணி எப்படி வேலை செய்யுது, இது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கறது தான் பேட்டா என்றால் அதுதான் பேட்டா வெர்ஷன். ஸோ அது வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம், பப்ளிக்கு விட்டுருக்காங்க. ஸோ நான் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. சில பேருக்கு அது வராது. என்ன நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணா நீங்கள் ஆப்பிள் பேட்டா சாஃப்ட்வேரில் போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த பப்ளிக் பேட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அதை தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கவனம், அதை அப்டேட் பண்ணும்போது சில இதில் உங்கள் ஃபோனில் இருக்கிற எரேஸ் பார்க்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுறது, அது செய்கிறது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஸோ அதில் இருக்க 5 ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ற ஃபீச்சர்ஸ் வந்து ஏர்ட்ராப். வந்து ஏர்ட்ராப் வந்து ஐஃபோனில் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃபியூச்சர்னா வந்து ஏர்ட்ராப் தான். என்றால் என்ன சொல்கிறது, லைக் ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஈஸியாக குயிக்காக. லைக் இப்படி இருந்ததுக்குள்ள ஃபைல் வந்துடும், ஈஸியாக இருக்கும். ப்ளூடூத் ஆன் பண்ண தேவையில்லை, அது பண்ண தேவையில்லை, ட்ரைவில் போட தேவையில்லை. நான் மோஸ்ட்லி வந்து iOS நான் விரும்புறதுக்கு மெயின் ரீசன் யாரும் கேட்டால் சொல்கிறதே அதுதான். என்றால் என் கம்ப்யூட்டர்லேருந்து எது ஃபோட்டோ பண்ணணும்னா நான் இப்படின்றது எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி என் கம்ப்யூட்டர்லேருந்து வீடியோ பண்ணணும்னா நான் அப்படி எடுக்க முடியும், டக்குன்னு ஷேர் பண்ணணும். இப்போ வந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 17 பேட்டாவில் வந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் முதல் வந்து ஒன் பண்ணிட்டு லைக் பேரை டச் பண்ணிட்டு வச்சிருக்கணும் சுத்தம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஏர்ட்ராப் கிளிக் பண்ணிட்டு இப்போ 2 ஃபோன் என்றால் அந்த 2 ஃபோனை நீங்கள் பக்கத்தில் கொண்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் பண்ணிடும். லைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் பண்ணி ஒன்றும் சேர்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணணும். சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், இப்படி ஷேர் பண்ணியிருக்குமோ நான் ஃபோனை தூரத்தில் எடுத்துகிட்டு போனாலும் அதை என்ன செய்ய முடியாது, அப்படியே அது நிப்பாட்டாமல் அது நார்மலாக நீங்கள் iMessage யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோன் டேட்டாலேருந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர். நான் இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் வச்சுருங்க, யாரோடையும் ஃபைல் ஷேர் பண்ணுற, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஷேர் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாகவும் லைக் எந்த பிரச்சனையும் வரும். என்ற ரெண்டாவது ஃபேவரட் ஃபியூச்சர் என்றால் ஸ்டாண்ட் பை என்றால் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வால் கிளாக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிஜிட்டல் கிளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. இப்போ வந்து என்ன ஹோம் சிரி போட்டிருக்குது, அது அமேசான்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஐஃபோன்லேயே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன செய்யணும்னா நீங்கள் அதை வந்து உங்களோட ஐஃபோனை வந்து நீங்கள் அதுக்கு வந்து வெர்டிக்கல் லைக் என்ன சொல்கிறது வெர்டிக்கல் மோடில் சார்ஜ் போடணும். வெர்டிக்கல் மோடில் சார்ஜ் போட்டிங்கனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டிங்க வெர்டிக்கல் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாக்காக வந்து மாற்றி தரும், ஒரு லைன் வால் கிளாக் மாதிரி மாற்றி தரும். ஸோ அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கிளாக்கை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி டைமர் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ். நைட் டைமில் வந்து நீங்கள் தூங்கும்போது அதை அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குற நைட் வால் கிளாக் மாதிரி இருக்கும். ஸோ இதால் வந்து நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து லைக் என்ன சொல்கிறது, நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ஸ்க்ரீன் லைட் தானே, கண்ணு கூட அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணும்போது அதை வந்து டேயா நைட்டான்னு ரெக்கக்னைஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து கலர் டெம்பரேச்சரை மாற்றி நைட் மோடுக்கு நைட்டில் இருக்கும்போது அதை வந்து அந்த ப்ளூ லைட் இல்லாமல் வந்து அதை வந்து எல்லோவாக மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றி தரும். மூன்றாவது என்ற ஃபேவரட் ஃபீச்சர் வந்து கான்டாக்ட் போஸ்டர். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கான போஸ்டரை நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ள, ஒரு மூவி மாதிரி உங்களுக்கான போஸ்டரை, இந்த பேர் தான் எனக்கு வேணும், லைக் இந்த நம்பர் தான் இதில் இருக்கணும், இந்த இமெயில் இருக்கணும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்டர் நீங்கள் ரெடி பண்ணுறது மூலமாக இந்த போஸ்டர் இப்போ நீங்கள் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணும்போது அதை தான் அவங்க பார்ப்பாங்க, இந்த போஸ்டரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும், உங்களோட பேர் தெரிஞ்சு கொள்றது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களை கூப்பிடணும், லைக் இந்த ஃபோட்டோ இதுதான் உங்களோட ஐகான் ஃபோட்டோ. இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, நான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபோட்டோ தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மாதிரி என்ற ஃபேவரட் வருது. ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என்ற ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். என்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதில் டெக்ஸ்டோ, அதில் கலர்களோ, அப்புறம் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நாலாவது என்ற ஃபேவரட் வந்து ஒரு ஃபன்னான எலிமெண்ட்னு சொல்லலாம். என்ன சொல்றப்ப நீங்கள் வந்து ஆப்பிள் யூஸ் பண்றீங்களா, ஐஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னால் அதில் வந்து iMessage அப்புறம் வீடியோ கால் இருக்குது. ஸோ iMessageல
ஃபேஸ் டைம் சாரி ஃபேஸ் டைம் ஐமெசேஜில் ஃபேஸ் டைம் இருக்குது, ஐமெசேஜ் இருக்குது, ஃபேஸ் டைம் இருக்குது. ஸோ ஃபேஸ் டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது லைக் நீங்கள் வந்து இப்போ எமோஜி இப்போ லைக் நீங்கள் சிம்பிள்ஸ் காட்டுனீங்களா அந்த சிம்பிளை வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸாக அது மாற்றி அதில் காட்டும். வீடியோ கால்லே லைவாக காட்டும். ஸோ நீங்கள் தம்ஸ் அப் காட்டினா லைக் பின்னாடி பலூன்ஸ் போகிற மாதிரி, ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எஃபெக்ட் வந்து சின்ன சின்ன எஃபெக்ட். அது சின்ன ஒரு அப்டேட் தான், பட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபேவரட். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது இப்படி சின்ன கூல் விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் பார்க்குறது ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது. ஸோ இதுவும் என்ற ஒரு ஃபேவரட் விஷயம். லாஸ்ட் என்ற ஃபேவரட் விஷயம் வந்து ஐமெசேஜில் வந்து நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்ல போனால் அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். முதல்ல வந்து டிடெக்ஷன் சரியா தெரியல, நான் தமிழ்ல சொல்லிடுறேன். அதாவது வந்து நீங்கள் கதைக்கிறத வந்து டைப் பண்ணித்தேன். ஓகே, நீங்க கதைக்கிறதா தெரியும். முதலும் அது இருந்தது, இப்பயுமே அது ஸ்டார்டிங்ல இப்போ அப்பில் வந்து அது 12 வருஷத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன். ஸோ முதலேருந்து அது இருக்குது. பட் இப்போ வந்து அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைக் என்ன சொல்லலை, நீங்கள் இப்போ கதைக்கும் போது அக்குரேட்டா கரெக்டா வேலை செய்ய மாதிரி பண்ணியிருக்காங்க. வடிவா டைம் எடுத்து நீங்கள் சொல்றதை கரெக்டா அது டைப் பண்ணி உங்களுக்கு தர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என் ஃபேவரட் ஃபீச்சர் வந்து. அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ எனக்கு ஒரு ஃபேவரட் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இந்த ஐமெசேஜில் யூஸ் பண்ணோம்டா லைக் ஒன்றும் சேர்த்து இல்லை. அது முதல் இதுக்கு முன்னாடி 60 அந்த அப்டேட் இருந்தேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி பிடிச்சாலே அந்த ஃபோட்டோ வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் லைக் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஷைனிங் ஸ்டிக்கரா இல்லாட்டிக்கு ஒரு லைக் பேப்பர் ஸ்டைலா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு பிறகு வந்து அப்புறம் இந்த மேஜிக் டிடெக்ஷன் என்று சொல்லுவாங்க. எனக்கு அது எப்படி கரெக்டாக ஸ்பெல்லிங் பண்ணது தெரியல இங்கிலீஷ். அதாவது என்னடா, நீங்கள் இப்போ ஒன்று டைப் பண்ணிட்டீங்க, நடுவில் ஒரு எழுத்து பிழை வந்துட்டு, நடுவில் ஒரு எழுத்து பிழை ஆகிட்டு. ஸோ அந்த எழுத்தை நீங்கள் மாற்றோண்டா அந்த கேர்சரை வந்து நீங்கள் அமர்த்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே கொண்டு வர முடியும். ஐஃபோனில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா ஐஃபோனில் வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் எங்கே கரெக்டாக கொண்டு போறீங்கன்ட்டு மேலே காட்டு. ஸோ அது வந்து முதல் கொஞ்சம் சின்ன வந்து அதை வந்து இந்த 70 வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாகிருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொள்ள முடியும் எங்கே அதை நான் கரெக்டாக கொண்டு போகிறேன். ஸோ அப்படி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் மக்களே என்ற ஃபேவரட் ஃபீச்சர். நிறைய அப்டேட் பண்ணிக்காங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்காங்க. பட் இது என்ற ஃபேவரட் விஷயங்கள் நான் இது இவ்வளவு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன். ஸோ அதனால நான் அதை பத்தி ஒரு வீடியோ செஞ்சேன். ஸோ ஆண்ட்ராய்ட் யூசர் யாரும் கோவிச்சு கொள்ளாதீங்க. ஏன் ஆப்பிளை பத்தி செய்யறா, என்ன ஆப்பிள் டிவைஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஆண்ட்ராய்டும் பிடிக்கும். என் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுள் ஃபோன் தான். எனக்கு ஆண்ட்ராய்டு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் வச்சிருக்கிற iOS 17. ஸோ அதனால அதை பத்தி ஒரு வீடியோ போடணும். ஸோ எஸ், அவ்வளவுதான். ஆண்ட்ராய்டு பத்தி யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சு ஆண்ட்ராய்டு அப்டேட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுவோம், நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். எஸ், அவ்வளவுதான் மக்களே. எஸ், நான் இப்போ iOS பத்தி வீடியோ செய்யறாளா, iOS ஆப்பிள் சப்போர்ட் அப்படிலாம் நினைக்கிறாங்க, எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ எஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு விட நான் உங்கள் வினோத் மட்டன் குஸ்காவா.